வணக்கம் நண்பர்களே, இது மகாபாரதம். இப்போது கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு தூது வராரு அப்படின்ற விஷயம் இங்கே துரியோதனர்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ சாதாரணமாக தூது வருவாங்கள்ல, இப்போ கிருஷ்ணரே வராருன்னா அது செலிப்ரிட்டி தூதாயிடுது. பெரிய ஒரு செலிப்ரிட்டியே வராருனோடனே இந்த ஹஸ்தினாபுரமே அல்லோல கல்லோல படுது. ஐயோ, கிருஷ்ணரே தூது வராருப்பான்னொன்னே துரியோதனன் என்ன பண்ணுறான், பயங்கரமாக ஊரெல்லாம் அலங்கரிக்க சொல்கிறான். இதெல்லாம் சகுனி பார்த்துக்கிட்டே இருக்கான். சகுனி பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன சொல்கிறான், ஏ துரியோதனா, இப்போ எதுக்கு நீ பரபரன்னு இவ்வளோ பயங்கரமான வரவேற்பெலாம் அந்த கிருஷ்ணருக்கு கொடுக்குற? அந்த கிருஷ்ணன் யாரோட தூதுவனா வரான்? உன் எதிரியோட தூதுவனா வரான். அவனுக்கு நீ அவ்வளோ மரியாதைலாம் கொடுக்கணுன்றது கிடையாது. அவனை நீ நேர்லலாம் போய் வரவேற்றுறாத. அவன் நீ இருக்கிற இடத்துக்கு உன்னை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னவொடனே இவன் தான் மாமா பேச்சு கேட்பானே. அந்த மாமா அதை எப்பயும் இவனுக்கு கெட்டதாக சொல்லி கொடுப்பாரு. அதனால இவனும் சரின்னு தலையாட்டிடுறான். இப்போ கிருஷ்ணர் ஊருக்குள்ளே வராரு. எல்லாம் பீஷ்மர், துரோணர், விதுரர், ஊரில் இருக்கிற எல்லாருமே போய் அவர் ரொம்ப மரியாதையாக வரவேற்கிறாங்க. எல்லாருமே என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. வரேன் இது யார் வீடுன்னு துரோணர் ஏன் வீடுன்றாரு, பீஷ்மர் இது ஏன் வீடுன்றாரு, எல்லாரும் சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வீடாக கேட்டுட்டு இருக்கும்போது விதுரர் வீட்டுக்கு பார்க்கும்போது விதுரர் இது உன் வீடு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோடனே விதுரரோட வீட்டுக்கு போகிறாரு. விதுரரோட வீட்டில் தங்குறாரு. அங்கே சாப்பிட்றாரு. விதுரரோட வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஆள் யார் வீட்டில் தங்குவா, என் வீட்டில் தங்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கும்போது அந்த ஊர்லேயே இல்லை அந்த அரசவையிலே இல்லை அவங்களையே ரொம்ப சாதாரணமாக பார்க்கப்படுற ரொம்ப சாதாரணமான வீடு வச்சுருக்க. ஏன்னா எப்போவுமே எந்த கெடுதலுக்கும் போகாத, யாருக்கும் ஒத்து ஊதாதவங்களுடைய வீடு வசதி இல்லாததாக தான் இருக்கும். அந்த மாதிரி விதுரரோட குடிசையில் அவர் தங்குறாரு. அங்கே தான் சாப்பிட்றாரு. அந்த குடிசையில் தான் எல்லாருக்குமான சாப்பாடுகள் ஏற்பாடாகுது. எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போது கிருஷ்ணர் மறுநாள் இவரோட இடத்துக்கு போகிறாரு. அதாவது துரியோதனோட அரண்மனைக்கு போகிறதுக்கு முடிவாகிறதுக்கு முன்னாடி விதுரர் கேட்குறாரு கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னோடனே, உனக்கு தெரியாது இல்லைப்பா, நான் தூதுக்கு தானே வந்திருக்கேன். பாண்டவர்கள் அவங்களுக்கான நலத்தை கேட்குறாங்க, அவங்களுக்கான நாட்டை கேட்குறாங்க, அதை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். கிருஷ்ணா, நீ எவ்வளோ பெரிய அறிவாளி. இந்த துரியோதனன் நாட்டை கொடுப்பான்னு நீ நினைக்கிறியா? நீ வந்ததே தேவையில்லாத விஷயம். நீ தயவுசெய்து போயிடு. அவன் உன்னை அசிங்க தான் படுத்துவானே. இல்லை அவன்கிட்ட பேசி பார்ப்போம், அவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவனுடைய அரண்மனைக்கு போகிறான். அரண்மனைக்கு போகும்போதே துரியோதனன் என்ன பண்ணுறான், இப்போ கோபமாயிடுறான். என்னன்னா, முதல்ல தான் போய் எதிர்கொண்டு அழைக்கக்கூடாதுன்ற முடிவில் இருந்த துரியோதனன் இப்போது யாருமே கிருஷ்ணரை மதிக்கக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வரான். ஏன்னா சகுனி தான் இந்த ஐடியாவையும் கொடுக்குறான். பாத்தியா, இந்த கிருஷ்ணன் உன்னை அவமானப்படுத்திட்டான். நீ ஏற்பாடு பண்ணி வச்ச மாளிகையில் தங்கலை, அவன் பாட்டுக்கு போய் விதுரனோட மாளிகையில் தங்குறான். அந்த விதுரனும் பாண்டவர்களோட ஆள். அவன் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணுறான். இப்படி பண்ணுற கிருஷ்ணன் நீ அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாமா? நீயும் அசிங்கப்படுத்தணும். அதனால் இங்கே இருக்கிற யாருமே அவன் வந்தவொடனே எழுச்சி மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொன்னோன்னே துரியோதனன் என்ன சொல்கிறான், அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாருமே கிருஷ்ணன் வந்தவொடனே எழுஞ்சி அவனுக்கு மரியாதை செய்யக்கூடாது. அப்படி யாராவது பண்ணிங்கன்னா எவன் பண்ணுறீங்களோ அவனோட ஊரை நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் அரண்மனைக்குள்ளே நுழையிறாரு. அந்த சபைக்குள்ளே நுழைஞ்ச அடுத்த வினாடி மொத்த அரசர்கள், அதாவது பீஷ்மர், துரோணர், அங்கே இருக்கிற மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாரும் மொத்தமாக எழுந்து நின்று கிருஷ்ணரை வணங்குறாங்க. அதாவது எல்லாரோட மனசுலையும் என்ன இருக்கான், தனியாக வணங்கினா தானே இவன் நாட்டை எரிப்பான், மொத்தமாக எழுந்து நின்னா இவன் எத்தனை நாட்டை எரிப்பான், அப்படியே எரிஞ்சிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி மொத்தமாக எல்லாரும் எழுந்து நின்று கிருஷ்ணரை வணங்குறாங்க. இதில் கண்ணன் மட்டும் தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ கூட கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, உன்னால் நேரடியாக உன் நண்பனை எதிர்த்து அவன் மனசை கஷ்டப்படுத்தி எனக்கு வணக்கம் சொல்ல முடியாது, அதனால நீ தலையை குனிஞ்சு எனக்கு வணக்கம் சொல்கிற, எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. போய் துரியோதனன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. துரியோதனா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா, துரியோதனன் நிறுத்து, நீ ஏன் இந்த ஊருக்கு வந்தவொடனே என்னை பார்க்கல? ஆனால் என்ன பார்க்கல, தான் பார்த்துட்டேன், வந்த சரி, ஆனால் ஏன் நீ என் வீட்டில் தங்கலை அப்படின்னு கேட்குறான். இல்லை துரியோதனா, உன் வீடு என் வீடு, என் வீடு உன் வீடு. அப்படி பார்க்கும்போது உன் வீடு துவாரகையில் தானே இருக்குது. நான் இங்கே யார் வீட்டில் தங்கினா என்ன, இங்கே இருக்கிறது எல்லாமே உன் வீடு தானே, விதுரன் வீடும் உன் வீடு தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்புறம்
நான் உனக்காக ஏற்பாடு பண்ண சாப்பாடு சாப்பிடாம நீ ஏன் விதுரன் வீட்டில் சாப்பிட்ட அப்படின்னு மறுபடியும் கோவமாக துரியோதனன் கேட்குறான். உனக்கு தெரியாத தர்மம் இல்லை துரியோதனா. நான் இப்போ உன் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உன்னை எதிர்த்து போர்க்களத்தில் நிற்க முடியுமா? யார் வீட்லையாவது சாப்பிட்டுட்டோன்னா அவங்கள பகைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பகைக்கிறவங்களுக்கு சொர்க்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் நான் சாப்பிடல அப்படின்னு ரொம்ப பொறுமையாக அழகாக கிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு. சரி, இப்போ எதுக்காக வந்திருக்க அப்படின்னோடனே, இல்லை துரியோதனா, நம்ம ஏற்கனவே இங்கே சபா மண்டபத்தில் சூதாட்டம் நிகழ்ந்தது. அதில் தர்மர் பாண்டவர்கள் தங்களுடைய நிலங்களை இழந்துட்டாங்க. அப்போது கடைசியாக மறுசூதாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, 13 வருஷம் போய் வாழ்ந்துட்டு வரணும், 12 வருஷம் காட்டு வாழ்க்கையும் 1 வருஷம் அங்கேயாவது வாழ்க்கையுமா 13 வருஷம் வாழ்ந்துட்டு வந்தால் நாட்டை திருப்பி தரேன்னு சொன்னேன்ல, இப்போது அந்த நாட்டை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னா. நாடா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்றான் துரியோதனன். என்ன துரியோதனன் அப்படி பேசுகிற, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னோடனே, நாடு தரமாட்டேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு, நீ இப்போ திடீர்னு நாடு தரமாட்டேன்னு சொன்னேன்னா வந்துட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இங்கே உனக்காக இன்றைக்கி வந்து கூடியிருக்கிற இந்த மன்னர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, அந்த பக்கம் போய் சிரிக்க மாட்டாங்களா? நியாய தர்மம் பேசுகிற தேவர்கள்லாம் உன்னை இகழ்ந்து பேச மாட்டாங்களா? என்ன நடக்கும்? இதெல்லாம் வந்து சரியாக இருக்குமா? நான் கர்ணன், நான் கிருஷ்ணனே உன்னை வெறுத்துற மாட்டேனா? பாண்டவர்கள் உன் கூட சண்டைக்கு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. நீ என்னை வெறுத்தா எனக்கு என்ன, நீ வெறுக்கலைன்னா எனக்கு என்ன, இங்கே இருக்கிற மன்னர்கள் என்னை பார்த்து சிரிச்சா எனக்கு என்ன, சிரிக்கலைன்னா எனக்கு என்ன, தேவர்கள் என்னை இகழ்ந்தா எனக்கு என்ன, இகழ்னா எனக்கு என்ன, அந்த பாண்டவர்கள் என்னோட சண்டைக்கு வந்தால் எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்ன, அவங்களுக்கு மொத்த நாடோ இல்லை பாதி நாடோ இல்லை 5 ஊரோ 5 வீடோ கூட இல்லை, ஒரு உட்கார்ற இடம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான் துரியோதனன். அதாவது வியாச பாரதத்தில் ஊசி முனை நிலம் கூட கிடையாது, ஊசி முனை கூரான ஊசி முனை, அதாவது மழுங்கின ஊசி முனை கூட இல்லை, கூரான ஊசி முனை நிலம் கூட கிடையாதுன்னுவாங்க. வில்லிபுத்திரர் வந்து கொஞ்சம் பரந்த மனசோட ஒரு உட்கார்ற இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, அப்போ அதான் உன் முடிவா, அப்போ போர் தான் உன் முடிவா, சரி போருக்கு நீ தயார், போர் அப்படின்ற உன் முடிவுலேருந்து நீ திரும்ப மாட்டேன், நீ மாற மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கையை அப்படி நீட்டி சத்தியம் கேட்குறாரு. அப்போது துரியோதனன் கோமா என்ன பண்ணுறான், சத்தியம் அவர் கைக்கு சத்தியம் பண்ணாமல் தூணை ஓங்கி அடிக்கிறான். தூணை ஓங்கி அடிச்சுட்டு, உன் கை வந்து அந்த கோபியர்கள்லாம் கல்லில் கட்டி விட்ட அழுக்கான கை, இந்த கேவலமான கையை தொட்டு நான் சத்தியம் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? இந்த தூண் மேலே நான் சத்தியம் பண்ணுறேன், நான் வந்து எனக்கு சண்டை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் அசிங்கமாக பேசுகிறான். ஒரு அப்பாவுக்கு பிறந்திருந்தா நல்ல குடும்பத்து ஆட்கள்னு சொல்லலாம். அவனுங்க ஒரு அப்பாவுக்கும் பிறக்கல, ஒரு அம்மாவுக்கும் பிறக்கல. அவனுங்களுக்கு அம்மாங்க கூட 2 அம்மாங்க. நீ ஒரு இடையன், உங்ககிட்ட தூது விடுறானுங்க, இவனுங்களுக்கு நான் இடம் வேற கொடுக்கணும், வீடு வேற கொடுக்கணுமா அப்படிலாம் பேசிட்டோன்னே கிருஷ்ணருக்கு கோவம் வந்துடுது. கிருஷ்ணர் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. சரி, இதான் உன் முடிவா, நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. போன உடனே விதுரர், இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த விதுரருக்கு இப்போ கோவம் வந்துடுது. நேராக துரியோதனன்கிட்ட வந்து, துரியோதனா, நீ அறிவோடு தான் பேசுகிறியா இல்லை அறிவு இல்லாமல் பேசுகிறியா? இவ்வளோ நேரம் நாடு கொடுக்க மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது உன் விருப்பம், அது என்ன விருப்பமோ அதுக்கு நாங்களும் செஞ்சு நிற்போம். நீ தான் மன்னன் நாங்கள் முடிவு பண்ணிட்டோன்னா, நீ தான் தலைவன் முடிவு பண்ணிட்டோன்னா நாங்கள் நிற்போம். ஆனால் நீ என்ன பண்ணுற, தூது வந்த கிருஷ்ணர் மாதிரியானவரையே அசிங்கமாக பேசுகிற, உன் கூட பிறந்த உன் அண்ணன் தம்பிங்களையே நீ வந்து அவனோட குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசுகிற, இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியுமா, உன்னை நரகத்தில் தள்ளிவிடலாம் பேசினோன்னா வழக்கம் போல் இவன் விதுரரை திட்ட ஆரம்பிச்சிடறான். நீ வாழ்க்கையில் வந்து என்னைக்கு எனக்குன்னு பேசியிருக்க, நீ எப்போவுமே பாண்டவர்களுக்கு தானே பேசுவ, அவங்க குடும்பத்தை பற்றி பேசினேன்னு நீ வந்து கோவப்படுறல்ல, நீ மட்டும் என்ன நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டியா இல்லை நல்ல பொம்பளைக்கு பிறந்துட்டியா, நீ யாருக்கு பிறந்த, அதிகமாக யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்கிற, அவங்க மேலே பாசம் வைக்கக்கூடிய ஒரு தாசிக்கு பிறந்தவன் தானே நீனு, அதே மாதிரியான மனநிலையில் தானே நீயும் இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே இப்போது விதுரர் என்ன சொல்கிறாரு, என்னடா இப்படிலாம் பேசுகிற, எனக்கு மனசு விட்டு போதுரா நீ பேசுறதுன்னு. விட்டு போச்சா, மனசு எப்படி விட்டு போகும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் துரியோதனன். இப்போ அவருக்கு கோபம் வந்ததில் அவர் ஒரு வில் ஒன்று வச்சுருக்காரு. அந்த வில் வந்து ஜமத்கனி முனிவர் அவருக்கு கொடுத்தது ரொம்ப 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 சிறந்த வில். நம்ம ஒரு சிலர் நம்ம நினைக்கிறோம் வந்துட்டு ரொம்ப தர்மம் பேசுகிறவங்க, சரியாக சண்டை போட மாட்டாங்க, ஆனால் வந்துட்டு அப்படிப்பட்டவர்கள் தான் ரொம்ப வீரர்களாக இருப்பாங்க. அவங்க தான் எல்லா இடத்துலையும் தன்னோட கோவத்தை காட்டாதவங்க. ஏதோ ஒரு இடத்துல பேசினாங்கன்னா அது ஒரு பயங்கரமாக இருக்கும் இல்லையா, அப்படி ரொம்ப வீரரான ஒருத்தர் தான் விதுரர். அவருடைய வில்லுக்கு பயங்கர பலம் உண்டு. அந்த வில்லு அவர் என்ன பண்ணுறாரு, என் மனசு எப்படி விட்டு போச்சுன்னு தானே கேட்குற, இப்படி தான் விட்டு போச்சுன்னு 2ஆக உடச்சிட்டு
அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிட்ட உடனே இப்போது துரியோதனன் வந்து திருதராஷ்டிரன் வந்து என்னடா இப்படி பண்ணிட்ட, ஏன்டா இப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா, கொஞ்சம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துக்கூடா, கிருஷ்ணரையே எதிர்த்து பேசுறேன்னொன்னே கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் துரியோதனன். இப்போ மறுபடியும் வந்துட்டு காந்தரையை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு வர விடுறாங்க. அம்மா கூப்பிட்ட உடனே மறுபடியும் வரான். அம்மா கூப்பிட்டு மறுபடியும் வந்த உடனே அவங்க அம்மா பேசுகிறாங்க, இப்படிலாம் பண்ணாதடா தம்பி, கொஞ்சம் பெரியவங்க பேச்சு கேளுடான்னா மறுபடியும் கோவமாக அங்கேருந்து போயிடுறான். இப்படியா அந்த நாள் முடியுது. விதுரர் என்ன பண்ணுறாரு, தன்னோட குடிசைக்கு வராரு. அங்கே கிருஷ்ணர் காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன விதுரா, என்ன கோவமாக இருக்க அப்படின்னா, முதல்ல சரியாக சொல்ல மாட்டேங்கிறார். நிறைய பேர் இந்த நல்ல நல்ல கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிறது அங்கே, அங்கே இருக்கிறது இங்கே, அவன் இப்படி பேசினா அப்படிலாம் பேச மாட்டாங்க. அதுதான் வந்து நியாயவாதிகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இங்கேயும் விதுரர் பண்ணுறாரு. பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் போர்லாம் பண்ண போகிறதில்ல கிருஷ்ணானோன்னா, நீ நல்ல முடிவு நீ எடுத்த முடிவு பாண்டவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி தன்னோட அத்தையை பார்க்க போகிறாரு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு இல்லையா, இங்கே தானே இருக்காங்க குந்தி. தன்னோட அத்தையை போய் பார்க்குறாரு. அத்தை வந்து குந்தி வந்து, வா கிருஷ்ணா, என்ன இங்கே வந்திருக்க, என்ன விஷயமா வந்திருக்கேன்னு, இந்த மாதிரி நான் தூதுக்கு வந்திருக்கேன் அத்தை அப்படின்னோடனே, துரியோதனன் நாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவன் எப்படி கொடுப்பேன்னு சொல்லுவான், அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான், போர் தான் வேணும்னு சொல்லிட்டான். போரா, ஐயோ போர் வந்தால் என்ன ஆகும், என்ன ஆகும், 2 பக்கமும் நிறைய அழிவு வரும். ஐயோ கிருஷ்ணா, என்னோட பிள்ளைங்க அவங்களுக்கும் கஷ்டம்தான் அத்தை அப்படின்னு. இதை யாராலையாவது சரி பண்ண முடியுமான்னு. ஒருத்தர் சரி பண்ணலாம், யார் சரி பண்ணலாம், நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா. என்ன கதை சொல்லட்டா, உன்னோட கதை தான் அத்தை சொல்ல போகிறேன். நீ சின்ன வயசில் உங்கள் அப்பா வீட்டில் வாழ்ந்தல்ல, குந்தி போஜராஜன் வீட்டில் வாழ்ந்தல்ல, அப்போது உன்னை பார்க்க ஒரு முனிவர் வந்தாரா, அவருக்கு நீ வந்து பயங்கரமாக பணிவிட பண்ணியா, அப்போ அவர் உனக்கு ஒரு வரம் கொடுத்தாருல்ல, அந்த வரத்தை நீ சூரியனை நினச்சி பயன்படுத்தினியா. ஆமாம், பயன்படுத்தினேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய தண்ணியில் விட்டுட்டேன் கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. விட்டுட்டல்ல, அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு ஏதாவது யோசிச்சியா, உனக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். அந்த பேழை அப்படியே போச்சா, அது திருதராஷ்டிரன்கிட்ட தேரோட்டியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அதிரதன்கிட்டையும் அவனோட மனைவிக்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு. அந்த பேழையில் இருந்த குழந்தைய அவங்க எடுத்து வளர்க்க தொடங்கினாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க கர்ணன்னு பேர் வச்சு வளர்த்தாங்க. அந்த கர்ணன் இன்னைக்கு துரியோதனனோட நெருங்கின நண்பன். அது மட்டும் கிடையாது, துரியோதனனுக்காக உன் பிள்ளைங்க 5 பேரையும் கொல்லுவேன்னு சபதம் எடுத்த அதே கர்ணன் தான் நீ பெட்டியில் வச்சு அனுப்புனா உன் புள்ள அப்படின்னு சொன்னோடனே குந்திக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ கண்ணா, இப்போ வந்து இதை சொல்கிறியே, உனக்கு மனசாட்சி இருக்காது, கொஞ்சம் முன்னாடி சொல்லக்கூடாதா அப்படின்னோடனே, நீ இவ்வளோ நாள் கேட்கவே இல்லையே அத்தை, இப்போ தான் நீ வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி சரி பண்ணலான்னு கேட்குற, அதனால் இதுதான் சரியான நேரம், இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போது இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம கர்ணன்கிட்ட பேசி பார்க்கணும். நான் வேணா போய் பேசட்டுமா? இப்போ பேசாத, நான் உனக்கு ஒரு நேரம் சொல்கிறேன், நான் சொல்லும்போது நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் துரியோதனோட ஆட்கள் எல்லாம் மறுபடியும் பேசுவாங்கள்ல, சகுனி, கர்ணன், அதுக்கப்புறம் துச்சாதனன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இப்போது இன்றைக்கி தூது சரியாக முடியலை இல்லையா, கிருஷ்ணர்கிட்டே இவன் சரியாக பேசலை, அதனால அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போ ஒரு வேளை சண்டை வந்துச்சுன்னா, இப்போ கோவமாக போயிருக்க கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களோட சேர்ந்துருவான். கிருஷ்ணர் பாண்டவர்களோட இருந்தால் கண்டிப்பாக பாண்டவர்கள் ஜெயிச்சிருவாங்க. அப்போ கிருஷ்ணரை நம்ம கூட சேர்த்துக்கலாமா? நம்ம கூட சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கிருஷ்ணர் வந்து நம்ம கூட சேர மாட்டார். வேற என்ன பண்ணலாம், கிருஷ்ணரை சிறை பிடிச்சிடலாம் அப்படின்னு லூசுத்தனமாக எல்லாரும் வந்து ஒரு மந்திர ஆலோசனை பண்ணுறாங்க. எப்படி பண்ணலாம், நாளைக்கு கிருஷ்ணரை மறுபடியும் ஒரு தூதுக்காக கூப்பிடலாம். கூப்பிடும்போது அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார வைக்கலாம். அந்த இடத்துல அந்த சேரில், அந்த சிம்மாசனத்தில் அவர் உட்காந்தோடனே அதில் பாதாளத்தில் போயிடணும், அப்படியே வந்து அந்த கதவை மூடிடணும், அப்படியே நம்ம அவரை சிறை பிடிச்சிடலாம் அப்படின்னோடனே எல்லாரும் கேட்குறாங்க, ஐயோ இந்த மாதிரி தூதுக்கு வந்து ஒரு கொண்டுட்டோன்னா வந்துட்டு அது தப்பாச்சே, நம்ம மேலே பள்ளி வந்துருமேனா. கொன்னாதானே பள்ளி வரும், நம்ம கொல்ல போகிறதுலையே, நம்ம கையை காலை கட்டி சிறை தானே பிடிக்க போகிறோம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட மறுநாளுக்கு பேச வர சொல்கிறாங்க. மறுநாள் கிருஷ்ணர் வராரு. அவருக்கு தெரியாதா இதெல்லாம், எல்லாம் தெரிஞ்ச அவருக்கு இது தெரியாமல் இருக்குமா, வராரு. இன்றைக்கி வரும்போது அவருக்கான இடம் ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் உட்கார சொல்கிறாங்க. அதாவது நிலவரை ஒன்று அமைச்சு அந்த இருக்கையில் கிருஷ்ணர் வந்து உட்காந்தோன்னே அது டாயிங்னு உள்ளே போயிடணும், மேலே இருக்கிற கதவை மூடிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் போய் கிருஷ்ணரை உட்கார சொல்கிறாங்க. கிருஷ்ணர் அதில் உட்காராரு. உட்காந்தோன்னே அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த இருக்கை அந்த நிலவரைக்குள்ளே விழுகுது. அந்த சிம்மாசனம் உள்ளே போக போக கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபம் எடுத்து மேலே வந்துக்கிட்டே இருக்காரு. மொத்த பேரும் அப்படியே அந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் ஸ்தம்பிச்சிடுறாங்க. ஏன்னா முதல்ல வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல,
முதல்ல அந்த இருக்கை உள்ளே போகுது. கிருஷ்ணர் உள்ளே விழ போறாருன்னு பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ! என்னடா பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்கானுங்களேன்னு நினைக்கும் போது, கிருஷ்ணர் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து மேலே வரதை பார்த்தோன்னே எல்லாரும் வந்துட்டு கண்ணை மூடிடுறாங்க. அவங்களால பார்க்க முடியல. கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஞானக்கண் கொடுக்குறாரு. அதன் மூலமாக பார்க்குறாங்க. திருதராஷ்டிரனுக்கு மட்டும் ஒரு ஒரு வினாடி, சில வினாடிகள் வந்து உண்மையிலே கண்ணு வருது. அந்த கண்ணு வச்சு அவர் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பார்க்குறாரு. அவர் மொத்த உலகத்துக்கு மேலே நிற்கிறாரு. அதாவது நீங்களாம் ஒன்றுமே இல்லைடா எனக்கு, நான்லாம் அதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி அந்த உலகத்துக்கு மேலே நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே எல்லாரும் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பீஷ்மர் மற்றவங்களாம் வந்துட்டு கிருஷ்ணா போதும் போதும், உன்னோட விஸ்வரூபத்தை நீ வந்து மறைச்சிக்கோ, பூமி தாங்காது அப்படின்னு சொன்னோடனே இப்போது கிருஷ்ணர் துரியோதனன் கிட்ட பேசுகிறாரு. துரியோதனா, நீ என்ன பைத்தியமா? நீ வந்து என்னை சிறை பிடிச்சிடலான்னு நினச்சியா? உன்னால் என்னை சிறை கூட பிடிக்க முடியுமா? இப்போ நீ பண்ணியே ஒரு காரியம். இந்த காரியத்துக்கு உன்னை நான் இந்த நிமிஷமே கொன்னுடலாம். ஆனால் நான் ஏன் உன்னை கொல்ல மாட்டேன் தெரியுமா? அதுக்கு 2 காரணம் இருக்குது. முதல் காரணம் என்ன தெரியுமா? முதல் காரணம், நான் உனக்கு கொடுத்த வாக்கு. நான் உனக்கு எதிராக ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதனால என்னால் உன்னை கொல்ல முடியாது. உனக்கு எதிராக ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஆயுதம் எடுத்து தான் நான் உன்னை கொல்லணுமா? ஆனாலும் நான் ஏன் கொல்ல மாட்டேன் தெரியுமா? அதுதான் 2வது காரணம். அர்ஜுனனும் பீமனும் என்ன சொல்லியிருக்காங்க? உன்னை கொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் உன்னை கொன்னுட்டு அவங்க சபதம் நிறைவேறாமல் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் உன்னை உயிரோடு விட்டுட்டு போகிறேன். நம்ம போரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. எல்லாரும் பயந்து உட்காந்துருக்காங்க. நேராக வேகமாக வந்துக்கிட்டே இருக்க கிருஷ்ணர் சட்டுன்னு கர்ணன் உட்காந்துருக்க இடம் வந்தோடனே அப்படி நிற்கிறாரு. நின்றுட்டு அப்படி திரும்பி கர்ணனை பார்த்துட்டு இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. கர்ணன் எழுந்துச்சு அவர் பின்னாடியே போகிறான். கர்ணனோட தோள் மேலே தோள் போட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாரு. அப்படியே இதை துரியோதனன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ சாதாரணமாக இதை பார்க்கும்போது துரியோதனுக்கு என்ன தோணணும்? ஐயோ, கர்ணனை கூட்டிகிட்டு போகிறாரே, வந்துட்டு என்ன பேச போகிறாரோ, கர்ணன் அவங்க பக்கம் போயிட்டா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும்ல. ஆனால் துரியோதனனுக்கு அந்த மாதிரி பயமே இல்லை. ஏன்னா அவனுக்கு கர்ணன் மேலே இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை, அவங்க நட்பு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. அவனுக்கு எந்த பயமுமே கிடையாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் கிருஷ்ணர் போகிறதே. கிருஷ்ணர் அவன் மேலே தோல் போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது, கர்ணா, நான் வந்துட்டு ரொம்ப நாளாகவே ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு ரொம்ப நாளாக உன் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குல்ல, உங்கள் அப்பா யார், அம்மா யார் அப்படின்னு அப்படியே கர்ணன் அப்படியே பார்க்குறான். இல்லை என்னை தப்பாக நினச்சிக்காத. மற்றவங்க உன்னை கிண்டல் பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்காக நான் இந்த கேள்வி கேட்கல. உண்மையிலேயே உனக்கு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் கேட்குறேன். உனக்கு உங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னோடனே கர்ணன் அப்படியே பார்க்குறான். கர்ணன்கிட்ட மறுபடியும் அந்த கதை சொல்கிறாரு. ஒரு சின்ன வயசு ஒரு பொண்ணு ஒருத்தர்கிட்ட ஒரு வரம் வாங்குச்சு. விவரம் தெரியாமல் அந்த வரத்தை அந்த பொண்ணு பயன்படுத்திருச்சு. அதனால் பிறந்த குழந்தை தான் நீ பிறந்தவுடனே அந்த பொண்ணு பயந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உன்னை தண்ணியில் விட்டுருச்சு. நீ யாரை எதிர்ப்பேன்னு சத்தியம் போட்டிருக்கியோ அந்த பாண்டவர்களோட அம்மா குந்தி தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். இவனுக்கு இதை நம்பணுமா நம்ப வேணாமான்னு தெரியல. நமக்கே நிறைய நேரங்களில் ஒரு சில விஷயம் இது உண்மையாக இருக்கணுமா உண்மையாக இருக்கக்கூடாதான்னு இருக்கும். ஐயோ, இது உண்மையாக இருந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும். ஐயோ, இது உண்மையாகவே இருந்துடக்கூடாது அப்படின்னு இருக்கும். அப்படி ஒரு மனநிலையில் தான் வந்துட்டு கர்ணனும் இருக்கான். அதே நேரத்தில் கிருஷ்ணரையும் நம்பவும் முடியாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. கிருஷ்ணர் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னா, யாரையாவது ஏமாற்றணும்னா எந்த எக்ஸ்டென்ட்க்கும் போகக்கூடியவர். அதாவது பொய் மாதிரி உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஆள். இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீ ஏன் அப்படி புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு மாய மந்திரம்லாம் பண்ணக்கூடிய ஆள். அதனால் கொஞ்சம் அப்படியே நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படின்ற மரியாதைக்காக என்ன சொல்கிறான்? இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் சொல்கிற விஷயத்தினால வந்துட்டு நான் இப்போ அவங்க 5 பேர் பின்னாடியும் வந்துடுவேன் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்றான். இல்லை, நீ அப்படிலாம் நினைக்காத. நீ மட்டும் அந்த பக்கம் வந்துட்டனா நீ தான் அவங்க 5 பேருக்கும் அண்ணன். யோசிச்சு பாரு, உன்னை எப்படி தங்க மாதிரி பார்த்துப்பாங்கன்னு. சண்டையே வேணாம், மொத்த நாடையும் உனக்கு கொடுத்துருவாங்க. நீ ஏன் ஆட்சி பண்ணிக்கலாம், நீ ஏன் வரக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு. கிருஷ்ணா, நாடு தரேன்னு கூப்பிட்டோன்னா நான் வந்துடுவேன்னு நினச்சியா? துரியோதனன் யார் எனக்கு தெரியுமா? அவன் எப்படி பார்த்துக்கிட்டான் தெரியுமா? இன்றைக்கி நான் கர்ணனாக இருக்கேன்னா, என்னை பெரிய வள்ளல்னு சொல்கிறாங்கன்னா, என்னை ஒரு மன்னன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாமே அவன் போட்ட பிச்சை. நீ சொல்கிற மாதிரியே நியாயம், நீதி, தர்மம் எல்லாம் பாண்டவர்கள் பக்கம்தான் இருக்குது. நாளைக்கு இந்த போரில் பாண்டவர்களே கூட ஜெயிக்கலாம், நாங்கள் அழிஞ்சு கூட போயிடலாம். அப்படி அழிஞ்சு போனாலுமே நான் என் நண்பன் துரியோதனுக்காக சண்டை போட்டு அழிஞ்சு போகணுன்னு தான் நினைக்கிறேன். நீ தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்றான். இப்போது கிருஷ்ணர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போது துரியோதனன் என்ன பண்ணுறான்? போகிற கிருஷ்ணரை பால்கனிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். போகிற கிருஷ்ணர் எதுக்கு வந்து அஸ்வத்தாமன் வரான்.
அஸ்வத்தாமன் வந்தோடனே இப்போ என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் இங்கே சில பல குழப்பம் உண்டு பண்ணணும்னு நினச்சி தான் கிருஷ்ணர் வந்திருக்காரு. அதில் ஒன்று தான் அந்த விதுரர் வில்ல உடைக்க வச்சது. இப்போ விதுரர் இல்லை இவன் பக்கம் இல்லைன்னு ஆயிடுச்சு. கர்ணனை கூப்பிட்டு கர்ணனை லைட்டாக குழப்பி விட்டாச்சு. இப்போ அடுத்து அஸ்வத்தாமன் வரான். அஸ்வத்தாமன் பயங்கரமான வீரன். அவனை எப்படியாவது தன்னோட பக்கத்தில் சேர்த்துக்க முடியுமா அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு. தன்னோட பக்கம் சேர்த்துக்கலனா கூட இந்த பக்கம் கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அஸ்வத்தாமன் பக்கம் வந்த உடனே வந்துட்டு, என்ன அஸ்வத்தாமா நீ வந்து நியாயம் நீதி பக்கம் நின்றுருக்கணும், எங்கள் பக்கம் நீ இருந்திருக்க வேணாமா அப்படின்னு பேசுகிறார். எங்கள் பக்கம் தானே நீ இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சைக்கிளில் பேசிகிட்டே இருக்காரு. இதை துரியோதனன் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவன் பதில் எதுவும் என்ன சொல்ல முடியும் கிருஷ்ணர் இப்படி கேட்கும்போது, இல்லை நான் வர முடியாது அப்படின்னு அவன் பதில் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னோட மோதிரத்தை கழட்டி சட்டுன்னு கீழே போட்டுறாரு. உடனே என்ன பண்ணுறான், அவன் மோதிரத்தை குனிஞ்சு எடுக்கிறான். குனிஞ்சு எடுத்த அந்த வினாடி, அவன் குனிற அந்த வினாடி இவர் என்ன பண்ணுறாரு, சட்டுன்னு சூரியனை பாரு, சூரியனை சுற்றி ஏதோ வட்டமாக தெரியல, அப்போ மழை வரும்னு நினைக்கிறேன். அவன் எழுஞ்சிட்டு சட்டுன்னு சூரியனை பார்த்து, சூரியனை சுற்றி வட்டம் இருக்குல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வரும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆமான்னு இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போதே என்ன பண்ணுறாரு, அவன் கையில் இருக்க மோதிரத்தை வாங்குறதுக்கு இப்படி கையை பிடிச்சிடுறாரு. கையை பிடிச்ச உடனே கையை இப்படி இப்படி பிடிச்சிடுறாரு. இப்படி பிடிச்சிட்டு இப்படி நன்றி நன்றின்னு பேசி இப்படி பேசிகிட்டே இருக்காரு. ஆமாம் மழை வரும் தான் தோணுதுன்னு பேசிகிட்டே இருக்கான். இதை வந்து தூரத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, கிருஷ்ணர் அவன்கிட்ட ஏதோ கேட்குறாரு. கேட்டவுடனே அவன் கிருஷ்ணர் காலில் விழுந்து கும்பிட்றான். கும்பிட்டுட்டு சூரியன் சாட்சியாக நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு அவன் சத்தியம் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்க்குறவங்களுக்குலாம் தோணுது. பார்க்குறவங்க எல்லாம் துரியோதனன்ட்டு இதை சொல்கிறாங்க. துரியோதனனுக்கும் நம்பிக்கை வந்துடுது. ஆமாம் இந்த அஸ்வத்தாமன் பற்றியா வந்து ஆச்சாரியார் பையனாக இருந்துக்கிட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டான், வந்து கிருஷ்ணருக்கு நான் உனக்கு உதவி பண்ணுவேன்னு அவன் சத்தியம் பண்ணிட்டான், இவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அங்கே உண்டு பண்ணிடுறாரு. உண்டு பண்ணிவிட்டு இப்போ நேராக வந்து அத்தைக்கிட்ட வராரு.